Hi friends, welcome to Nandini cooking channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது ஒரு சூப்பரான டேஸ்டியான சிக்கன் குழம்பு தான் இன்னைக்கு எப்படி செய்யறது அப்படினு பார்க்க போறோம். இது ரொம்ப ஈஸியா செஞ்சிரலாம். அதே சமயத்துல இது ரொம்பவே டேஸ்டாவும் இருக்கும். சோ அந்த சிக்கன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படினு கொடுத்துருங்க. இப்போ நம்ம சிக்கன் குழம்பு எப்படி செய்யலாம் அப்படினு பார்க்கலாம். இன்னைக்கு நான் 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருங்க. அடுத்து இதில் மிளகாய் தூள் தான் சேர்க்கணும். இன்றைக்கி நான் 2.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்க்குறேன். இந்த மாதிரி நீங்கள் மிளகாய் தூள் சேர்த்து ஊற வச்சு சிக்கன் குழம்பு செஞ்சீங்க அப்படின்னா அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அடுத்து இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் அடுத்து நம்ம 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதுக்கு நம்ம தயிர் சேர்க்கணும். இந்த மாதிரி நீங்கள் தயிர் சேர்த்து செய்யும்போது சிக்கன் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். அதே சமயத்தில் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். ஸோ இதில் நம்ம 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த மாதிரி இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு 20 மினிட்ஸ்லேருந்து 30 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் குழம்பு செஞ்சீங்க அப்படின்னா இந்த மசாலா எல்லாமே சிக்கனில் நல்லா இறங்கி இருக்கும். ஸோ குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நம்ம இதை நல்லா கலந்து விட்டாச்சு. இதை ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. இப்போது அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ குழம்பு பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. சிக்கனுக்கு நல்லெண்ணெய் சேர்த்திங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அதில் 2 பட்டை, 1 ஏலக்காய், 2 கிராம்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாம் நல்லா எண்ணெயில் பொரியட்டும். அடுத்து இதில் ஒரு வத்தலை கிள்ளி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போது அடுத்து இதில் கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போது அடுத்து நம்ம எப்போவுமே குழம்புக்கு வெங்காயம் தக்காளியை வதக்கி சேர்ப்போம் இல்லையா. இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பெரிய வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை மிக்சியில் அடிச்சிட்டு அந்த பேஸ்ட்டை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை நல்லா போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இந்த மாதிரி நீங்கள் மிக்சியில் அரைச்சிட்டு சேர்க்கும்போது அந்த டேஸ்ட் இன்னுமே நல்லா இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா இதை வதக்கி விட்டுட்டோம். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம சிக்கனில் மஞ்சள் தூள் சேர்த்து தான் ஊற வச்சுருக்கோம். ஸோ 1/4 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டோம். அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதை நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போது இந்த மாதிரி எண்ணெயிலே வதக்கும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனையும் போயிடும். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சிக்கனை நம்ம இதில் சேர்க்க போகிறோம். இப்போ ஒரு 30 மினிட்ஸ் அது நல்லா ஊறி இருக்குது. ஸோ அதில் நம்ம போட்ட அந்த மஞ்சள் தூள், மிளகாய் தூள், அந்த தயிர் எல்லாமே இப்போ நல்லா சிக்கனில் ஏறி இருக்கும். இப்போது இந்த சிக்கனை இதில் சேர்த்துட்டு அதையும் ஒரு தடவை நல்லா அந்த எண்ணெயோடு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கோம். இதில் திரும்ப ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. இது காரம் உங்களுக்கு அதிகமாக கொடுக்காது, கலர் நல்லா கொடுக்கும். அதனால இப்போ 2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் நான் சேர்த்துருக்கேன். அடுத்து 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போது 2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்தாச்சு. இப்போது அடுத்து நம்ம மிளகுத்தூள் தான் சேர்க்கணும். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம மிளகுத்தூள் சேர்க்குறப்போ அந்த குழம்பு ரொம்பவே நல்லா இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துருங்க. இப்போது இந்த நம்ம மசாலாவெல்லாம் நல்லா அந்த சிக்கனோட கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம சிக்கனுக்கு தேவையான எல்லா மசாலா பொருட்களையுமே சேர்த்துட்டோம். இப்போது இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதே மாதிரி சிக்கன்லேருந்தும் கொஞ்சம் தண்ணி விட்டு வரும். அதனால ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு இதை வேக விடலாம். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பார்த்தீங்க அப்படின்னா சிக்கன்லேருந்தும் நிறைய தண்ணி விட்டு வந்திருக்கு. அதே மாதிரி நம்ம போட்ட எல்லா மசாலாவோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்போது ஒரு தடவை அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க.
இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஓரளவுக்கு வந்து சிக்கன் வந்து வெந்திருக்கும். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து குழம்பு வேணுமோ அந்தளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு உப்பு காரம் எல்லாம் வந்து செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலை அப்படின்னா உப்பு போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் குழம்பு வந்து ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இப்போ இதில் கொத்தமல்லி இலைகளை வந்து தூவி விட்டுறலாம். இப்போ குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறமா குக்கரை மூடி ஒரு 2 விசில் வந்து விட்டுருங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே ஒரு 10 மினிட்ஸ் வந்து சிக்கனை வந்து வேக வச்சுருக்கோம் இல்லையா? ஸோ 2 விசில் விடுங்க. இப்போது 2 விசில் வந்துடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஊற்றின எண்ணெய்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நமக்கு சூப்பரான டேஸ்டான சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிக்கனும் வந்து நல்லா வெந்திருக்குது. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.